Taste the Daily. அக்னீஸ்வரன் என்னன்னா எல்லா கட்சிகளுமே தேர்தலில் சந்திக்கணும் அப்படின்னா அவங்க வியூகங்கள் வகுக்கிறதுங்கிறது இயல்பு. அதுதான் வந்து வெற்றிக்கான ஒரு வழின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா முதலாளாக களத்துக்கு வர்றது, முதலாளாக விருப்ப மனு வாங்குறது, அதை கன்சால்டேட் பண்ணுறது, கடைக்கோடியில் இருக்கிற யாருக்கு வேணாலும் நம்ம வாய்ப்புகள்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அதிமுகவினுடைய ஸ்பெஷல் வியூகமாக. இந்த வியூகத்தை அப்படியே திமுக கூட்டணியில் வைத்து பார்த்தால் இந்த மாதிரியான வியூகங்களுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் தராங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் மொத்தம் 65 கட்சிகள் இருக்குது. அதில் நேத்திக்கு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த கட்சி ஆரம்பிச்சது லட்சிய வெற்றி கழகம். அதில் என்னன்னா ஊழலை ஒழிக்க போறாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த கடமையின் அடிப்படையில் அதிமுகவினுடைய வியூகம் அப்படிங்கிறது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை அது ஏழை எளியோர்களுக்கான கட்சி. எந்த ஒரு மனிதனையும் அங்கு ஜாதி மதம் பார்க்காமல் ஒரு உண்மையான தொண்டனாக இருந்தால் அங்கு வளர்ச்சியை பெறலாம் அப்படிங்கிறது தான் அங்கே. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்றார். இப்போ நான் இருக்கிறேன், நான் இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் இது மாதிரி இந்த இடத்துக்கு வருவாருன்னு சொல்றாங்கல்ல. ஆனால் திமுகவில் அப்படி சொல்ல முடியுமா? எப்பா நான் இருக்கிற போதே வெள்ளி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. 1 கிராம் வெள்ளி எவ்வளவு இன்னைக்கு விலை? அப்போ ஒரு சிம்மாசனமே வெள்ளியாக இருக்கிறது என்றால் ஆதாயம் இல்லாமலா இவ்வளவு தூரம் நடக்கும்? ஒண்ணு, இதை மக்கள் ரசிக்கவில்லை. ஒரு பால் விலையை உயர்த்துறீங்க, கடனை அதிகமாயிருக்குது. இதை பற்றிலாம் உங்கள் திட்டங்கள் என்ன என்று கேட்டால் நாங்கள் 210 நாங்கள் வந்து இதுக்கு மேலே 234 வெற்றி வருவோன்றாங்க. எதை வச்சு? ஆனால் இதே மாதிரி தான் 2010 அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் சொன்னார், நாங்கள் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார். 2011 என்ன நடந்துச்சு? எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஆனால் அன்றைக்கு உளவுத்துறை உயரிய பொறுப்பில் இருந்த ஜாஃபர் ஷேட் அவர்கள் சொன்னார், எவ்வளவோ தகுதி திட்டம்லாம் போட்டு பார்த்தாங்க, இல்லை அப்படி இப்படி அது ஒன்றும் நடக்கலை. அதற்கு பிறகு சரி எதிர்கட்சியாக தான் வர முடியல அப்படின்னு பார்த்தா 2014 40க்கு 40 வரல. இப்படி தொடர்ந்து பல இன்னல்களை சந்தித்ததற்கு பிறகுதான் இன்றைக்கு திமுக ஆட்சி கட்டில் வந்திருக்குது. வந்ததற்கு பிறகு அவர்கள் சாதித்தது என்ன சார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவா அதை சொல்றாரு. ஐயா, அதிமுகவில் ஒரே ஒரு தலைமை தான், ஆனால் திமுகவில் 4 தலைமை. அந்த 4 அதிகார மையமும் 4 வட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலையெல்லாம் மக்கள்கிட்ட போய் 176 சட்டமன்ற தொகுதிக்குள்ள போயிருக்கிறாருன்னு சொன்னா இதுதான் அந்த மக்களினுடைய முன்னெடுப்பாக பார்க்கிறோம். எத்தனை கட்சி வரலாம், ஆனா திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் இங்க போட்டிய ஒழிய இவங்க எல்லாம் நினைப்பாங்கன்னா ஏழை எளியவர்களுக்கான கட்சி தான். இன்னைக்கு வேணா திமுக வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்ப ஆதிக்கத்தின் பிடியில் இருக்கலாம், இருந்தாலும் அது அண்ணா வளர்த்த கட்சி. புரியுது புரியுது புரியுது, அப்படிதான் நான் பார்க்கிறேன். புரியுது, எல்லாமே நான் கிரகிச்சுக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி அதிமுகனுடைய வியூகங்கள்லாம் என்ன? மக்களோடு கூட்டணி, கூட்டணிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த எங்களுடைய வியூகம் தான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் திமுக அப்படியே ரிவர்ஸாக எல்லாம் இருக்கு. கூட்டணி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கு, அதற்கு பிறகுதான் மற்ற வியூகங்கள்லாம் இருக்குல்ல. இந்த 2 முரண்களை எப்படி இந்த களம் எதிர்கொள்ள போகுது? திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்க நம்ம இது பண்றோம், காலையில குளிச்சுட்டு இது பண்றோம் அப்படின்னா முதல்ல எதை போடுவோம்? பனியனை போடுவோம், அதுக்கு மேல சட்டையை போடுவோம். ஆனா முதல்ல எதை கலட்டுறோம்? போட்டது தானே கலட்டணும், பனியனியா கலட்டுறோம். அது மாதிரி தான் இவர்கள் ஆட்சியத்துக்கு வந்ததே ஏழை எளியோர்களுக்கான கட்சி நடத்தல. இவங்களுடைய பையனை இளைஞரணியில் வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருந்தவரை அப்பா அப்போ என் பையன் வரப்போறாரு, வந்தார் 2019. 2021 சேப்பாக்கத்தில் நிற்கிறார், திருவல்லிக்கேணியில் நிற்கிறார். அதுக்கு பிறகு திருச்சியில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவருடைய உயிருக்கு உயிரான நண்பர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சராக்குனா என்ன தப்பு? எப்ப நீங்க கொண்டு வந்ததே அதுக்கு தான், அதை சொல்லிட்டு செய்யுங்களேன். செய்ய மாட்டாங்க. அதுல எல்லாம் நல்ல வியூகம் போடுறாங்களா சார்? ஏன்னா முதல்ல வந்து எல்லா மாவட்டத்திலையும் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க, எல்லா மாவட்ட செயலாளர் வந்தாங்க, அப்புறம் சார்பணிகள்லாம் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அமைச்சராக்கணும்லாம் சொன்னாங்க. இந்த வியூகங்கள்லாம் அவங்க
போட்டு வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை தாண்டி தேர்தலில் ஜெயிக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னீங்க 2016 என்ன நடந்தது, 2019 என்ன நடந்தது, அதற்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வரல அப்படின்னா இன்னும் 10 ஆண்டு காலம் கூட அதே மாதிரி 2011 to 2021 வரைக்கும் அவங்க என்ன நிலைமைக்கு போனாங்களோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப என்னெல்லாம் ரொம்ப தீவிரமான வியூகங்களை திமுக வகுக்கணும், அதிமுக எப்படி அதை எதிர்கொள்றதுக்கு அவங்க வியூகம் வகுக்கணும்? ஒண்ணும் கிடையாது. சாமானிய மக்களுக்கான கட்சி என்பதை இந்த 2026 நாம் தீர்மானிக்க வேண்டும். அது ஒண்ணு. இன்னொன்னு, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா அங்க கூட்டணி பலமா இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதை தகர்க்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவினுடைய தலைமைக்கும் தொண்டனுக்கும் இருக்கு. நம்மை போன்ற வெளியில கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களும் அது ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை அடிச்சு சொல்லணும். ஆனா அப்படி இருப்பதனால தான் இன்னைக்கு விருப்ப மனு. நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த வக்கீலா பதவி ஏற்கிற இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தடபுடலா கூட்டம் இருக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு அங்கேயும் அதிமுக அலுவலகத்தில் இருந்தது. ஆக இது என்னன்னா அது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். சரி, இப்ப ஒரு கட்சிக்காரர் அதனால கட்சியினுடைய பெருமைகளாக அதை சொன்னார். நீங்க பொதுவெளியில இருந்து பார்க்கறீங்க, ஏன் அதிமுகவில் இந்த விருப்ப மனுவே இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? என்ன காரணம்? ஆட்சி மாற்றம் ஏற்பட போது அவங்க மேல சலிப்பு அதிகம். ஆனால் வேண்டுமெனுக்கே தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், ஆளுகிற கட்சி திமுக உளவுத்துறையை கையில வச்சுக்கிட்டு சில விஷயத்தை கசிய விட்டு அது பலவீனமா இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சிங்கப்பூருக்கு போகிறார். சிங்கப்பூர் வழியாக ஜப்பானுக்கு முதலீடு ஈர்ப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் போகிறார். முதலீடு இருக்க போனா எந்த கம்பெனி எவ்வளவு இது பண்ண போறோம் அப்படித்தானே சொல்லணும். சிங்கப்பூர்ல இருந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொல்லுகிறார் அதிமுக 3ஆக கிடக்குது அப்படின்ட்டு. நான் இப்ப சொல்லவா, திமுக 4ஆக கிடக்குது, ஏத்துக்கிறீங்களா? அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இதையும் ஏத்துக்கோங்க. அது எப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ரைட், அப்படி எதுவுமே இல்லைல்ல. அப்படின்னா ஏன் துணை முதலமைச்சரா ஒரு வருஷம் திகார் சிறைச்சாலையில திரு உதயநிதி இருந்தாரா? அக்கா கனிமொழி தானே இருந்தாங்க, கட்சிக்காக தானே இருந்தாங்க. அண்ணன் ஆர் ராசா அவர்களை தானே நீங்க ஆக்கியிருக்கணும். ஏன் ஆக்க மாட்டேங்கிறீங்க? அதை கூட விடுங்க, அவங்க கூட அடுத்தவங்க. நீங்க அண்ணன் மூக அழகிரி தானே ஆக்கியிருக்கணும், அவருடைய மகனை தானே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கலாமே. அப்போ நீங்க எவ்வளவு தெளிவா உங்களுடைய பாதுகாப்பை தேடுகிறீங்க, தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாப்பை விட்டுட்டீங்க. அப்ப திமுகவுடைய இந்த வாரிசு அரசியல் தான் உங்க வியூகம்னு சொல்ல வரீங்களா? அதுதான் ஒரு வியூகம். அதுக்கு அக்கறை காட்டிய அக்கறை நாட்டு மக்களினுடைய விலைவாசியிலையோ அது மாதிரி வரி உயர்வுலையோ எதுலயுமே அக்கறை காட்டலையே. இன்னும் வரைக்கும் ஏப்பா நீட்டு விளக்கு கொண்டு வரலன்னா அது நாங்க முயற்சி பண்ணோம். அப்புறம் சரி சரி, இப்ப அதிவீராம்பன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. அதிமுகவுல யார் வேணாலும் திடீர்னு எம்எல்ஏ சீட்டு வாங்கலாம், யாருக்கு வேணாலும் எம்பி சீட் எல்லாம் வாங்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால இங்க இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டமா வந்து விருப்பமனு கொடுக்கணும். திமுகல ஃபிக்ஸ்டு தான், இவங்கன்னா இந்த தொகுதி இவங்க தான் அப்படின்ட்டு. இது அதிமுகவை பார்க்குறாங்க இல்லையா, அதை திமுக காரங்க எப்படி பார்ப்பாங்க? அந்த அந்த ஒரு ஏக்கம் இன்னுமே திமுக காரங்கிட்ட இருக்கா, இருக்குமா? திமுக சார் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அதிமுக ஒரு பயிற்சி பட்டறை, சாமானியர்களுக்கான கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தான் இருந்தார், அம்மையார் ஜெயலலிதா அப்படித்தான் இருந்தார், இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் இருக்கிறார். அவங்களுக்கு தெரியும், எவ்வளவு நீங்க கூல கும்பிடு போட்டாலும் அவங்கள நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரு என்ன எப்படி இயங்குறா அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு விஷயம் திமுகவில் அந்த வியூகங்கள் தான் அதிமுகவை ஒரு பலமா வச்சிருக்குது. என்னன்னா 40 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்லாம் இருக்கிறாங்க, 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அது சரி, அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த வாரிசு அவங்க பசங்களும் வந்துட்டாங்க. ஆனா இதை சமப்படுத்துவதற்கு அதிமுகவிலிருந்து சென்ற 12 அமைச்சர்கள் தான் இன்னைக்கு திமுகவையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சேகர்பாபா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஆக இவர்களை பொறுத்தளவில் மக்களுக்கு தேவையான ஒரு ஆட்சி. நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் காங்கிரஸ் கேட்டுக்கிறோம், நீங்க சொல்றது தான் கேட்கும். அதுக்கு எதுக்கு ஒரு குழு?
ஓகே. அப்போதுக்கு எதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி போய் அவரை பாக்குறாரு? பிறகு எதுக்கு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தொலைபேசியில் இது பண்றாரு? இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, அப்பா உங்களை வச்சுதான் நாங்க இருக்கிறோம். அதனால மாண்புமிகு உள்துறை இவர் சொல்றாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் சொல்றாரு, இன்ஜின் இல்லாத காரு அப்படின்னு அதிமுகவை சொல்லுகிறார். அது உண்மையே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்களா எத்தனை பேர் வரிசையில் நின்று விருப்ப மனு வாங்குறாங்க? திமுக செய்யற இந்த ப்ரொஜெக்ஷனை, இந்த பெர்செப்ஷனை இந்த அதிமுகக்கு விருப்ப மனு வாங்க வந்த கூட்டம் மாத்திருச்சு அப்படின்னு அதுதான் நேத்திக்கு பேசுறாரு திருவண்ணாமலையில. இன்னைக்கு அது நடக்குது. இன்னொன்னு, அதுவே அப்படின்னு சொன்னா அதுவே பொய். நான் இன்னொன்னு வேணா சொல்லவா? இன்ஜினும் இல்லாம திமுக, இன்ஜினும் இல்லாம டயரும் இல்லாம காங்கிரஸ் தான் கட்டி இழுத்துட்டு போகுது உங்களை. காங்கிரஸ் விசிகா இல்லன்னா திமுகவை யார் நம்புவார்கள் சொல்லுங்க? உங்களை நீங்களே தம்பட்ட அடிச்சுக்கிற வேண்டியதான். கூட்டணி தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே வியூகம். ரெண்டாவது, அந்த சுழல் சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு சாமானிய மக்களை அந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா இங்க சாமானிய மக்கள் தான் 3வது அத்தியாயமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார வச்சிருக்காங்க. அவர் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே திரைப்படத்திலிருந்து வராததனால ஒரு சாமானிய மனிதராக அந்த இடத்துல அவர் செஞ்சதை, அந்த செயலை இன்று வரை திரு மு க ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் செய்ய முடியல. புரியுது. இது எல்லாமே மக்களும் யோசிச்சு தானே பாப்பாருங்க. நம்ம இன்னும் விரிவாக பேசலாம்.